ஹலோ மக்களே, புரட்டாசியில் நான்வெஜ் சாப்பிட முடியலன்னு ரொம்பவே வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் சுக்கா சாப்பிட்ட டேஸ்ட் உங்கள் நாக்கில் கண்டிப்பாக அந்த நாள் ஃபுல்லாகவே இருக்கும். இதுக்கு ஒரு வானலில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. கூடவே ஒரு ஸ்பூன் நிறையா ஃபைனாக பவுட்ரு பண்ண சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் முழு சோம்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின நேரத்தில் நம்ம இஞ்சியை கொஞ்சமாக தட்டி வந்து சேர்த்துருக்கேன். நான் ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைக்கலை. இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பழுத்த தக்காளியை பொடியாக நறுக்கி வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி இந்த இஞ்சி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம். நம்ம காரத்துக்கு பெப்பர் வந்து சேர்க்க போகிறதுனால தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் நிறைய வந்து தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இது ரெண்டுத்தையுமே நல்லா வந்து வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஜாஸ்தி தண்ணி வந்து விட தேவையில்லை. ஏன்னா கொஞ்சம் இது ட்ரையாக இருந்தால் டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். தண்ணி விட்டுட்டு இதில் இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வந்து வேக வச்சு வடித்த சோயா சங்க்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் இது வந்து நல்லா சுடு தண்ணியில் வேக வச்சுட்டு 2 தடவை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்க சோயா சங்க்ஸ். உங்கள்கிட்ட பெரிய சோயா சங்க்ஸ் இருந்தால் அதையுமே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறமா, அதாவது ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறமா மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கிட்டு நீங்கள் இதை சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான மட்டன் சுக்கா டேஸ்ட்டில் வெஜிடேரியன் மட்டன் சுக்கா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.